ஒதுக்குப்புறமா கட்ட வேண்டிய சுடலை மாடன் கோயில ஊருக்குள்ளேயே கட்டியதால நம்ம சென்னை சேலையூர் மக்கள் ரொம்பவே பதற்றத்துல இருக்காங்க. இதனால 15 பேர் மர்மமான முறையில இறந்ததாகவும் சிலைகளை அப்புறப்படுத்துமாறு கோரிக்கை வச்சிருக்காங்க அந்த பகுதி மக்கள். பக்தியை வளர்ப்பதாக சொல்லி பூசாரி ஒருவர் சாமி சிலைகளை அமைத்து வேகமாக கட்டி வருகிறார் ஒரு கோவில். ஆனால் அந்த கோவில் சிலைகள் தான் பல பேரை காவு வாங்கி வருவதாக வீதியுடன் சொல்கிறார்கள் அப்பகுதி மக்கள். ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் வைக்க வேண்டிய சிலையை ஊருக்குள் வைத்ததால் வந்த வினை என்றும் குமுறுகிறார்கள் அவர்கள். இப்படி பெரும் சர்ச்சைகள் கிளம்பியிருக்கும் இடம் எது தெரியுமா? சென்னை புறநகர் பகுதியான தாம்பரத்திற்கு அருகில் உள்ள சேலையூர். இங்கிருக்கும் முத்துமாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர்தான் கோவிந்தசாமி என்பவர். 3 மாதங்களுக்கு முன்பு திடீரென ஒரு நாள் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு அன்றே இறந்து போனார் கோவிந்தசாமி. அடுத்த சில நாட்களில், அதாவது மார்ச் மாதம் 12ஆம் தேதி அன்று ரஹமதுல்லா என்பவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. 2 பிள்ளைகளுக்கு தந்தையான அவர் வலியால் துடித்ததை பார்த்ததும் பதறிப்போனார் மனைவி. அவசரமாக ரஹமதுல்லாவை மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றார்கள், எப்படியும் காப்பாற்றி விடலாம் என்கின்ற நம்பிக்கையில். ஆனால் போகும் வழியிலேயே அவரது உயிர் பிரிந்து விட்டது. திடீர்னு நல்லா இருந்தார். ஆனா 8 மணிக்கு சாப்பிட்டாங்க. 8:30 மணிக்கு எல்லாம் நல்லா பசங்களோட பேசிட்டு சிரிச்சிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. மணி 9:30 மணி நாடகம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. 10 மணிக்கெல்லாம் அந்த திடீர்னு கேரா வருதுன்ட்டு வெளியில ஓடியாந்தாங்க. ஆனா திப்புன்னு நான் எந்திரிச்சு கூடயே ஓடியாந்தேன். கூட வந்து படியில வெளியே வாசல்ல படிக்கட்டுல வந்து உக்காந்து இருந்தாங்க. அவ்வளவுதான். இந்த ஒரு கையும் அந்த ஒரு காலம் அப்படியே ரேசா அப்படியே வலிச்சுது. என்னங்கன்னு கத்துனா ஆனா அடங்கிடுச்சு, ஒண்ணுமே இல்ல. ரஹமதுல்லாவை போலவே அன்வர் என்பவரும் அதிர்ச்சிகரமான வகையில் மரணம் அடைந்தார். சாயந்தரம் வயிற்று வலியோட வீட்டுக்கு வந்தாரு. எங்க மாமியார் 2 வாட்டி இட்டுன்னு போனாங்க ஆஸ்பத்திரிக்கு. இட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டல்ல ஒண்ணுமே சொல்லல. இந்த மாதிரி வண்டி இடிச்சுன்னு சொல்லவே இல்லை, இவரும் சொல்லல. அப்புறம் காலையில செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குராம்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு இட்டுன்னு போய்க்கிறாங்க. குராம்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு இட்டுன்னு போன உடனே குராம்பேட்டில் என்ன நினைக்கிறாங்க, வயிற்றுல இருந்து ரத்த கசிதுமா நினைக்கிறாங்க. உடனே எக்மூருக்கு இட்டுன்னு போங்க, இல்லைன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும். உடனே எக்மூருக்கு ஏற்றி இந்த 108ல இட்டுன்னு போனோம். இட்டுன்னு போன உடனே நாங்கள் இங்கேருந்து ஃபோன் வந்து இவங்க ஃபோன் பண்ணாங்க, எங்கள் ஓரவத்தி ஃபோன் பண்ண உடனே நாங்கள் உடனே ஆஸ்பத்திரிக்கு எக்மூருக்கு போனோம். போன உடனே கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் ஆகலை, அதாக்கிட்டையும் இந்த ரத்தம் ஏற்றினாங்க. ரத்தம் ஏற்றினோடனே உயிர் போயிடுச்சு. ஆனால் எதனால உயிர் போயிடுச்சுன்னு அவங்க சொல்லவும் இல்லை டாக்டர் வந்து. சில தினங்கள் கழித்து கார்த்திக் என்கின்ற பள்ளி மாணவனுக்கு கடுமையான உடல் நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. 14 வயதே ஆன கார்த்திக் சிறிது நேரத்திலேயே பெற்றோரை கதற வைத்துவிட்டு இறந்து போனார். மிகவும் பரிதாபமாக ரமேஷ், சுரேஷ் என்ற மேலும் 2 பேர் இதே போல திடீரென இறந்து போனார்கள் சேலையூர் பகுதியில். ரவி என்கின்ற பிளம்பருக்கு வந்த மரணம் இன்னும் கொடுமையானது. ஏரியில் குளிக்கப் போன ரவி அப்படியே தண்ணீருக்குள் மூழ்கி பிணமாகி போனார் கொஞ்ச நேரத்தில். நன்றாக சிரித்து பேசிக் கொண்டிருந்த ஏழுமலை என்பவர் திடீரென ஒரு நாள் தூக்கு மாட்டிக்கொண்டு தொங்கினார் பிணமாக. அவர் தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு வலுவான காரணம் இல்லாததால் உறவினர்களை ஆட்டி படைத்தது பெரும் குழப்பம். மார்ச் மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரை 3 மாதத்தில் இப்படி திடீரென இறந்து போனவர்களின் எண்ணிக்கை மட்டும் 15க்கும் மேலாக இருக்கும். சேலையூர், பாரத் நகர், எம்ஜிஆர் நகர் பகுதிகளில் மட்டும் அடுத்தடுத்து பலரும் இறப்பதற்கு ஏதோ ஒரு தீய சக்திதான் காரணம் என்று படிப்படியாக பொதுமக்கள் மத்தியிலே பேச்சு எழுந்தது. அப்போதுதான் ஒருவர் பீதியுடன் கிளப்பினார் ஒரு விஷயத்தை. 15க்கும் மேற்பட்டோர் திடீர் என இறப்பதற்கு சுடலைமாடன் சாமியின் கோபம்தான் காரணம் என்று குண்டை போட்டார் அவர். என்ன போனவங்க வீட்டுக்கு ஆள் வரலன்னு எங்க வீட்டுக்கார தேர்ந்து வந்தாங்க. அந்த காளியம்மா கோயிலாண்டு ஒரு 10 நிமிஷம் நின்னாருங்க. வந்து ஒரு 5 நிமிஷம் கூட அவளை வீட்டுக்கு தூக்க மாட்டேங்க இப்படி இருக்கிறாரு. நான் அந்த டைம் வரலன்னா அன்னைக்கு எங்க வீட்டுக்காரு காலி அந்த கோயிலுக்கும் பக்கத்துலேயே உட்காந்தாரு அருகாமல. வரத்தாங்காட்டி இன்னும் கொஞ்சம் இல்லைன்னா அவள் தான் கேட்டா இந்த சாமி அந்த போனை வச்சு அந்த சுடலை அடிச்சிடுச்சு அப்படி இந்த பக்கம் திருப்பி யாரு வச்சவங்கன்னு எல்லாம் எங்களை திட்டுறாங்க சார். இதன் பிறகு விவகாரம் திரும்பியது சுடலைமாடன் என்கின்ற பூசாரி. தான் வசிக்கும் பகுதியில் பொது இடத்தை ஆக்கிரமித்து பல மாதங்களுக்கு முன்பு பத்ரகாளியம்மன் சிலையை வைத்தார் பூசாரி.
அடுத்த கட்டமாக பத்ரகாளி அம்மன் சிலைக்கு அருகிலேயே சுடலைமாடன் சாமி சிலை ஒன்றையும் நிறுவினார். அத்துடன் நிற்காமல் பத்ரகாளி அம்மன் சுடலைமாடன் கோவில் என்ற பெயரில் கட்டுமான பணியிலும் இறங்கினார் பூசாரி. இதன் பிறகுதான் சேலையூர் பகுதியில் ஆரம்பமாகின மர்மச் சாவுகள். அடுத்தடுத்து பல பேர் இறப்பதற்கு பூசாரி வைத்திருக்கும் சுடலைமாடன் சிலைதான் காரணம் என்று கொதித்தார்கள் மக்கள். பொதுவாக கிராமப்புறங்களில் சுடலைமாடன் சாமி சிலையை ஊருக்கு ஒதுக்குப்புறமாகத்தான் வைப்பார்கள். ஊருக்குள் எக்காரணம் கொண்டு சுடலைமாடனுக்கு சிலையோ கோவிலையோ ஏற்படுத்தவே மாட்டார்கள். ஊருக்குள் சிலை வைத்தால் சுடலைமாடனின் அனல் பார்வை மக்கள் மீது பட்டு அடுத்தடுத்து மனித உயிர்களை காவு வாங்கிவிடும் என்கின்ற பயம். அப்படிப்பட்ட நிலையில் சேலையூர் பகுதியில் பூசாரி ஊருக்குள்ளேயே சுடலைமாடன் சிலையை வைத்தது தெய்வ குற்றம் என்கிறார்கள் பலரும். எதனால இருந்தாருன்னா அவர் நல்லா தான் போயின்னு வந்திருந்தாரு. இந்த காளியம்மன் கோயில் இந்த பக்கம் இருக்கிறதுனால இப்போ எங்களுக்கு பிரச்சனையா இருக்குது. அதை காட்டுல வைக்கிறது தான் சொல்றோம். ஆனா அவங்க இந்த பக்கம் திருப்பி வைக்கிறதுனால எங்களுக்கு இப்போ இன்னமும் பயமா தான் இருக்குது. அதை பார்த்தா இந்த காளியம்மன் கோயில் வச்சுதான் அந்த மாரி ஆகுது. அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி வச்சுட்டாங்க. 5-6 சால் கிட்ட போயிடுச்சு. சுடுகாட்டுல வைக்க வேண்டிய காலையை வீட்டு உள்ள ஏன் வச்சுக்கிறீங்க ஊரு உள்ள அப்படின்னு ஒரே பிரச்சனை சார். 3 மாதங்களில் 15க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போறதற்கு இந்த சிலைதான் காரணம் என்று அடித்து சொல்கிறார்கள் அவர்கள். ஆனால் பூசாரியும் அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை என்று சொல்லிவிட்டு கோவில் கட்டும் பணியில் மும்முரமாக இருக்கிறார். மர்ம சாவுகள் தொடர்ந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் இனியும் அமைதி காப்பார்களா என்பது சந்தேகம் என்றும் பயமுறுத்துகிறார்கள் சிலர். இதனால் சுடலைமாடன் சிலை விவகாரம் சேலையூர் பகுதியில் இன்னும் எந்த வகையில் ஆட்டிப்படைக்கப் போகின்றதோ தெரியவில்லை.